ஒரு பெரிய பவுலில் அரை கப் அளவு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். 1/4 கப் மைதா, 1/4 கப் அரிசி மாவு, 2½ கப் அளவு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் கலந்து விட்டதுக்கப்புறம் 3/4 ஸ்பூன் கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு சின்ன பவுலில் பாதி பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி தலைகள், துருவின கேரட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரவா தோசை முறுமுறுப்பாக இருக்கிறதுக்கு கடைசியாக இதே போல் தோசை சுடுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் ரவையை சேர்த்துக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இதே போல் நம்ம தோசை வார்க்க ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு டைமும் மாவு எடுக்கும் போதும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தோசைக்கு மேலே நம்ம கலந்து விட்டது இதே போல தூவி விட்டுக்கோங்க. எண்ணெயும் சுத்திலுமா இதே போல நீங்க வார்த்து விட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கு அப்புறம் நம்ம அந்த தோசைக்கல்ல இருந்து எடுத்துக்கலாம். தோசை நல்லா முறுமுறுப்பா வெந்து வந்துருச்சுன்னா இதே போல தோசைக்கல்ல இருந்து அழகா நமக்கு எடுக்க வரும். ஹோட்டல் ரவா தோசை எல்லாம் முறுமுறுப்பா இருக்கிறதுக்கு கடைசியா ரவையை 1 ஸ்பூன் சேர்த்துக்குவாங்க. நம்மளும் கடைசியா 1 ஸ்பூன் ரவை சேர்த்துருக்கிறதுனால தோசை வந்து நல்ல கிறிஸ்பியா இருக்கும். அது மட்டும் இல்லாம தோசை நல்ல ருசியா இருக்கும். நான் எடுத்திருக்கிற அளவுல 6 தோசைகள் வரைக்கும் வரும். நீங்கள் உங்களுக்கு அதிகமாக செய்யணும்னா அளவுகளை அதிகமாக்கிக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாவை ஊற்றிக்கோங்க. அதே போல் நல்லா தோசை வெந்ததுக்கப்புறம் தோசைக்கல்லேருந்து எடுத்துக்கோங்க.